நிறைய வந்தால் அதுக்காக அதெல்லாம் ஒரே இதாகிடாது. நாட் அப்படின்னு சொல்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், கதை மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறையா இதில் வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும் போதே நம்ம உள்ளுக்குள்ளே என்ன வெளியே வச்சுருக்கோம், வெளியே எதை அவாய்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிற சமயத்திலேயே அதோட என்ன சொல்கிறது, இந்த ஆங்கூர் காட்டில் அந்த சின்ன அக்னி குஞ்சுங்கிற மாதிரி தான், அதுதான் பத்தி எறிய போகுது. ஸோ அந்த ஒன் லைனை சூஸ் பண்ணது, 2 லைன் சொன்னேன். சார் வந்து 2மே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணார். அப்புறமா கொஞ்சம் யோசிச்சுட்டு இல்லை சார் இது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் எடுத்தார். ஸோ அதிலிருந்து உழைச்சி அவர் சொன்ன மாதிரி 23லேருந்து ஆரம்பிச்சு 26 வரைக்கும் நாங்கள் மெருகேற்றிட்டே தான் இருந்தோம். அண்டு இந்த கதையை யோசிக்கும் போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். பிகினிங்லேருந்தே ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்டாக இந்த கதை இருக்கணும். ஸோ என்கேஜிங்காக இருக்கும், போர் அடிக்கக்கூடாது, புது ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு சீன்லேயே இந்த கதை ஆரம்பிச்சிடும். ஒரு எக்ஸாம் ஹாலில் நடக்கிற ஒரு சம்பவம் கடைசி வரைக்கும் அதுதான் ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஒரு வெள்ளச்சாத்தா கதைன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வெள்ளச்சாத்தா வந்து ஊருக்குள்ளே, எந்த ஊருக்குள்ளே வந்தாலும் அந்த ஊரே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த கிராமத்தில் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் வெள்ளச்சாத்தா வந்துடும் சொல்லிட்டு சின்ன பசங்கள்லாம் மேலே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வெள்ளச்சாத்தா வரும், அதை பார்த்தோன்னா பயந்துட்டு அப்படியே எல்லாரும் ஓடி போய் எல்லாரும் ஒழிஞ்சுப்பாங்க. அந்த வெள்ளச்சாத்தா வரும், நேராக ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடையில் யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே போய் ஒரு பாட்டிலில் குலோப் ஜாமுன் இருக்கும், அந்த ஜீராவை எடுத்து செவுத்துல இழுக்கி விட்டு போயிடும். பார்த்துட்டு மக்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பாயிரும், பயங்கரமாக அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏகப்பட்ட பில்டப் கொடுத்தாங்க, இந்த வெள்ளச்சாத்தானுக்கு ஒன்றுமே நடக்கலான்னு மக்கள் எல்லாம் இயல்பாயிருவாங்க. அப்போ அந்த ஜீரா மேலே போய் மெதுவாக ஒரு எறும்பு ஒன்று வரும். அந்த எறும்பு ஏதோ உட்கார்றதை பார்த்துட்டு ஒரு பள்ளி ஒன்று அது பிடிக்கிறதுக்கு போகும். அந்த பள்ளியை பார்த்துட்டு அந்த கடையில் இருந்த ஒரு பூனை ஒன்று அந்த பள்ளியை பிடிக்கிறதுக்கு போகும். அந்த பூனையே அங்கே வந்து ஒரு மிலிட்ரிக்காரனோட டாகு, டாக் வந்து அந்த பூனையை பிடிக்கிறதுக்கு போனோன்னு அந்த கடையில் இருந்து ஒரு இடக்கல் எடுத்து அந்த பூனை மேலே டம்முன்னு அடிச்சிருவார். பூனை மேலே அடிச்சிட்டாங்க அவன் சொல்லிட்டு அவன் நாயை எடுத்து அவன் சுட்டுருவான். ராஸ்கல் கொண்டுருவான். அவன் நாயை இது பண்ணுறியா நீ, ஒரு சிவிலியன் சொல்லி இவர் அந்த கடைக்காரனை வந்து சுட்டுருவார். கடைக்காரனை சுட்டோன்னா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த மிலிட்ரி மேனை அடித்து கொண்டுருவாங்க. பக்கத்தில் இருந்த பெட்டாலியன் வந்து யாரே அது மிலிட்ரி மேன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு மொத்த ஊரையும் வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ சின்னதாக இப்படி இழுக்கிட்ட ஒரு சம்பவம் தான் ஒரு பெரிய மொத்தமாக ஒரு ஊர் ஒரு கிராமம் அழியறதுக்கே காரணமாக இருக்கும். அப்படி ஒரு சின்ன பொறியில இது ஆரம்பித்த இந்த படம் பிகினிங்லேருந்தே அப்படி ஏறிக்கிட்டே போகணுங்கிறதுல ரொம்ப அதுவும் வினோத் வந்ததுக்கப்புறம் இன்னும் கூட ஏறாத சீன்லாம் டைரக்டர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தேவையில்லாத இது எல்லாத்தையும் தூக்கணும். ஈவன் எடிட்டர் இப்போ மாநில விருது வாங்கியிருக்கிறார், முதல்ல அதுக்கும் வாழ்த்துக்கள். நம்மளோட லாரன்ஸ் கிஷோர் அவர் அதுக்கப்புறம் உட்காந்து செதுக்குன்னு செதுக்கி ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போவும் பத்திரிகையாளர்களோட இதுதான், நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் சிறையாகட்டும், தலைவர் தம்பி தலைமையில் ஆகட்டும், உங்களோட பேனாலிருந்து அல்லது உங்களோட வார்த்தைகள், உங்களோட விமர்சனங்கள் தான் டக்குன்னு அந்த படத்தை பற்றிக்கிற போதை வச்சு இங்கேயும் கூடிய விரைவில் இந்த படத்தோட ஷோ இருக்கும். பார்த்து நல்லபடியாக நீங்கள் எங்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.